ஹலோ மக்களே, வாங்க இன்றைக்கி வெயிட் லாஸ் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்து அதில் கருப்பு கவுனி அரிசி நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. அதுக்கப்புறமேட்டா கம்பு கெவுரு அதையும் தனித்தனியாக நல்லா வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. பார்லி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு பார்லியும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமேட்டா கொள்ளு தான் ரொம்ப அதிகம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற பொருளே கொள்ளு தான். ஸோ அதையும் நல்லா வறுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமேட்டா ப்ரோட்டீனுக்காக யூஸ் பண்ணுற பாசிப்பருப்பு அதையும் நல்லா ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க. அதுக்கப்புறமேட்டா மிளகு கொஞ்சம் காரத்துக்காகவும் ஸோ அதையும் நல்லா வறுத்து எடுத்துருங்க. சீரகம் அதையும் நல்லா ஒரு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க. அதுக்கப்புறமேட்டா வெந்தயம், ஸோ சூட்டை குறைக்கிறதுக்காக கொஞ்சமாக வெந்தயமும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் நல்லா வறுத்து எடுத்துருங்க. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஓமம் கொஞ்சம் சூடாக இருக்கிற போதே அதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் ஓமம் போட்டு எல்லாமே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எல்லாமே நல்ல ஒரு மிக்சிங் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டா எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சு ஒரு பெரிய டப்பாவில் போட்டு கொட்டி வச்சுருங்க. எடுத்துகிட்டு போய் எனக்கு குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதால நான் மிஷினில் எடுத்துகிட்டு போயிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ அந்த டப்பாவில் ஃபுல்லாக தான் வந்துச்சு. இந்த பவுடரும் அரைச்சதுக்கப்புறமேட்டா ஃபுல்லாக தான் வந்துச்சு. நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்காக என்னோடய ஸ்மால் கண்டெய்னரில் கொட்டி வச்சுருக்கேன். ஸோ நல்லா பவுடராக நைஸாக அரைச்சிக்கோங்க. ஸோ அது வெயிட் லாஸ்க்கு நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் எப்படி கஞ்சி காசுறது குவான்டிட்டி எவ்வளோன்னு சொல்கிறேன். தேங்க்யூ.